இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த டெஸ்ட் போட்டி ஆரம்பமாகி இருக்கின்றது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த போட்டி என்பதற்கு முக்கியமான காரணம் இருக்கின்றது. இன்றைய தினம் இந்தியா தன்னுடைய 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். அது ஒரு முக்கியமான விடயம். 600வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி இன்றைய தினம் விளையாடுகின்றது. இது ஒரு மிக சிறப்பான மைல்கல்லான முக்கியமான விஷயம். காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானம் 50வது டெஸ்ட் போட்டியினை இன்று நடாத்துகின்றது. 50 போட்டிகளிலுமே இலங்கை அணி விளையாடி இருக்கின்றது. இப்படி சிறப்பு அம்சங்களை கொண்ட போட்டியாக அமைந்திருக்கின்றது. இதுவரையில் நடைபெற்ற 49 போட்டிகளில் இலங்கை அணி 27 வெற்றிகளையும் 7 தோல்விகளையும் 15 சமநிலையான முடிவுகளையும் இந்த மைதானத்தில் கொண்டிருக்கின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையில் இதுவரையில் 46 டெஸ்ட் போட்டிகள் விளையாடப்பட்டிருக்கின்றன. இந்தியா 22 போட்டிகளிலும் இலங்கை 7 போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. 17 போட்டிகள் சமநிலையான முடிவை தந்திருக்கின்றன. நாணய சுழற்சி நிறைவடைந்திருக்கின்றது. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணியின் தலைவர் சுப்மன் கில் முதலில் துடுப்படுத்த ஆடவிருப்பதாக தெரிவித்தார். இலங்கை அணி களத்தடுப்பை மேற்கொள்ளப் போகின்றது. 2 அணிகள் சார்பிலுமே விளையாடப் போகின்ற 11 பேர் என்பது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பாக காத்திருக்கப்பட்டது. மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் இந்திய அணியில் செய்யப்படவில்லை, இலங்கை அணியில் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்திய அணி சார்பாக ஜெய்ஸ்வால், லோகேஷ் ராகுல் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள். 3ஆம் இலக்கம் சாய் சுதர்ஷன் இல்லாத நிலையில் தேவ்தத் படிக்கல், அதே போன்று 4வது இடத்தில் சுப்மன் கில், 5வது இடம் ரிஷாப் பண்ட், 6வது இடத்தில் விளையாடப் போகின்றார் துருவ் ஜுரே. இவர்களை தாண்டி 7வது இடத்தில் ரவீந்தர் ஜடேஜா, மானவ் சுந்தர் 8வது இடம், 9வது இடம் குல்தீப் ஜாதவ், முகமது சிராஜ் 10வது இடம், 11வது இடம் பிரசித் கிருஷ்ணா. இவ்வாறுதான் 11 வீரர்களுக்கான இடம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மாற்றங்கள் இன்றி கடந்த போட்டியில் விளையாடிய போட்டியை போன்றே மாற்றங்கள் இன்றி ஆப்கானிஸ்தான் அணியோடு விளையாடி வெற்றி பெற்ற அதே அணி இன்றைய தினம் விளையாடுகின்றது. இந்திய அணி சார்பில் 3 சுழல் பந்து வீச்சாளர்களுமே இடதுகர சுழல் பந்து வீச்சாளர்கள், 2 சகலதுறை வீரர்கள் என்பது இங்கே மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. இலங்கை அணியின் விவரங்களை பொறுத்தவரையில் இலங்கை அணியின் 25 வயதான சுழல் பந்து வீச்சாளர் கேஷரன் வந்த ஆஃப் பிரேக் பந்து வீச்சாளர், அவருக்கு அறிமுகம் வழங்கப்படுகின்றது. ரமேஷ் மெண்டிஸ் விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் தொடர்ச்சியாக விளையாடி வந்தவர் அவர் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. கடந்த இலங்கை அணி அறிவிக்கப்பட்டதிலிருந்து சர்ச்சைகளுக்குரியவராக இப்பொழுது காட்டப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லது இவர் ஏன் அணிக்குள் என்று கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்ற நிரோஷன் டிக்வெல்ல இன்றைய தினம் மீண்டும் விளையாடுகின்றார். 3 வருடங்களுக்கு பின்னர் ஷேன்வோனுக்கு பின்னர் சதங்கள் அடிக்காமல் கூடுதலான ஓட்டங்களை பெற்றவராக காணப்படுகின்றவர் நிரோஷன் டிக்வெல்ல என்பது இங்கே முக்கியமான விஷயம். 33 வயதில் ஒரு மீள்வருகையினை மேற்கொண்டிருக்கின்றார். இந்த டெஸ்ட் போட்டியில் ஏதாவது செய்து காட்டுவாரா, பொறுத்திருந்து பார்க்கலாம். காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், நாணய சுழற்சி என்பது மிக முக்கியமானது. அது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கின்றது என்பது இந்தியாவிற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. ஆனாலும் கூட ஆரம்பத்தில் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். எனவே வேகப்பந்து வீச்சாளர்களை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகின்றார்கள்? அசித்த பெர்னாண்டோ, லஹீர் குமார் ஆகிய இருவரும் இலங்கை அணி சார்பாக வேகப்பந்து வீச்சாளர்களாக விளையாடுகின்றார்கள். இலங்கை அணியின் விவரங்களை பொறுத்தவரையில் லஹீர் உதார, நிஷான் மதுஷ்கா ஆகியோர் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக துடுப்படுத்தாட போகின்றார்கள். தினேஷ் சந்திமால் 3வது இலக்கம், 4வது இலக்கம் கமிந்து மெண்டிஸ், 5வது தனஞ்சேடி சில்வா, 6வது இடத்தில் நிரோஷன் டிக்வெல்ல விளையாடுவார். அதே போன்று அடுத்து வருகின்ற இடங்களில் சொனால் தினிஷா விளையாடுவார். அதனை தொடர்ந்து வருகின்ற இடங்களில் அசித்தக்கும் பெர்னாண்டோ, லஹீரு குமார, பிரபாத் ஜெயசூரிய ஆகியோரும் விளையாடப் போகின்றார்கள் என்பது முக்கியமானதாக இருக்கின்றது. சொனால் தினிஷா, தனஞ்சேடி சில்வா ஆகிய இருவரும் சகலதுறை வீரர்களாக விளையாடுகின்றார்கள். எனவே தனஞ்சேடி சில்வாவின் பந்து வீச்சு 3வது சுழல் பந்து வீச்சாக அமையப் போகின்றது. எனவே துடுப்பாட்ட வரிசையும் கொஞ்சம் நீண்டதாகவே இருக்கின்றது. 2 அணிகளும் பலமான துடுப்பாட்ட வரிசையினை கொண்டிருக்கின்றது. இவற்றிற்கு மத்தியில் காலி சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டியானது மழை காரணமாக குழப்பப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. போட்டி நடைபெறுகின்ற 5 நாட்களுக்கும் மழைக்கான எதிர்வு குரல் 80% காணப்படுகின்றது. கடும் வெப்பநிலை நிலவுகின்றது. ஆனாலும் அவ்வப்போது மழை வருவதும் போவதுமாக இருக்கின்றது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த டெஸ்ட் போட்டியில் மழை குறுக்கீடுகள் இருக்கலாம் என்றே நம்பப்படுகின்றது. மழை குறுக்கிட்டால் போட்டி சமநிலை முடிவை நோக்கி செல்வதற்கும் நகர்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இந்த நிலையில் இந்தியாவின் ஊடகங்கள், இந்தியாவின் தொலைக்காட்சிகள் அதிகமாக இந்திய அணி 2-0 என்ற இந்த தொடரில் வெற்றி பெற வேண்டும், வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் அவர்கள் அப்பொழுதுதான் 1வது இடம் நோக்கி நகர முடியும் அல்லது 2வது இடம் நோக்கி நகர முடியும், இறுதிப் போட்டிக்கு செல்ல முடியும் என்ற பல விஷயங்களை முன்வைக்கின்றார்கள். ஆனால் இலங்கைக்கும் அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்தியா 5வது இடத்திலும் இலங்கை 6வது இடத்திலும் காணப்படுகின்றது. கிட்டத்தட்ட 6.5 புள்ளிகள் வித்தியாசம். இலங்கை அணி 2-0 என்று வெற்றி பெற்றால் இந்தியாவை தாண்டி மேலே சென்று விடுவார்கள். கிட்டத்தட்ட 4வது அல்லது 3வது இடம் வரையில் செல்வதற்கான வாய்ப்புகள் கூட இலங்கை அணிக்கும் காணப்படுகின்றது. எனவே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டேபிள் என்று சொல்லப்படுகின்ற பட்டியலில் 5வது மற்றும்
6வது இடங்களில் காணப்படுகின்ற அணிகளுக்கு இடையிலான போட்டியாகவே இந்த போட்டி அமைந்திருக்கின்றது என்பது மேலும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. காலை சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் 2 அணிகளும் 5 போட்டிகளில் மோதியிருக்கின்றார்கள். 3 இலங்கை அணி வெற்றி பெற்றிருக்கின்றது, 2 இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதியாக இந்த மைதானத்தில் 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது என்பது முக்கியமான விஷயமாகவும் இருக்கின்றது. அதற்கு முதலில் நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி வெற்றி பெற்றிருந்தது. எனவே இலங்கை அணிக்குள் சிக்கல்கள் தொடர்கின்றன. போட்டிகள் சரியான முறையில் அணிகள் அமையவில்லை. பல சிக்கல்களுக்கு மத்தியில் மீள்வருகை ஒன்றை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இலங்கை அணிக்கும் இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மிக இறுக்கமான விறுவிறுப்பான தொடராக இந்த தொடர் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய இலங்கை அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டி ஒன்று 9 வருடங்களின் பின்னர் இலங்கையில் நடைபெறுகின்றது. 5 வருடங்களின் பின்னர் இலங்கை இந்திய 2 நாடுகளையும் சேர்த்து கொண்டால் நடைபெறுகின்றது. எனவே இந்த டெஸ்ட் போட்டி மிக விறுவிறுப்பான ஒரு பல பரீட்சையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அனுசரணை வழங்குகின்றது AKS ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட், கேசரி ஸ்ட்ரீட், கொழும்பு 11. இலங்கையிலிருந்தும் இந்தியாவிலிருந்தும் கொண்டு வரப்படுகின்ற ஆடைகள், பிற நாடுகளில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற ஆடைகளை நீங்கள் ஹோல்சேல் அடிப்படையில் மொத்தமாக வாங்கிக் கொள்வதற்கு ஏற்ற மிகச்சிறந்த இடம் AKS ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட், கேசரி ஸ்ட்ரீட், கொழும்பு 11.